அண்ணன் அண்ணிய பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல, அன்புக்கு லவ் வந்துருச்சு. அன்பு கண்மணி லவ் விஷயத்துல அன்பு அவகிட்ட போய் சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சரி, அப்ப என்ன பண்ணணுங்கிற? யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் அழுத தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். நான் யாரோட வளர்ப்பு சிங்கப்பெண் செல்லம். டேய், நீ நினைக்கிறது செய்யறது நம்மெல்லாம் ஒரே டீம். ஆமா, மிஷன். அம்மா இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதாண்டா எனக்கு பாதி உயிர் வந்திருக்கு. இல்லையா? இல்லடா, அத பாக்குறதுக்குள்ள நீ வாங்கிட்ட. நீ பாத்துட்டான், கணேஷ் பாத்துட்டான் இல்லையா? அவங்க பாட்டி வேற மனசுல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. அதானே, இனிமே நீ யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பாக்கலையே. ஒரு நிமிஷம், இத புடி. ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன். இது மட்டும் தான் இன்னைக்கு உண்டான வேலை, புரியுதா? இது நடந்தே ஆகும். அதுக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு தெரியுமா? போட்டேன், அது போட்டுட்டு தான் ஸ்டேட்டஸே போட்டேன். பரவாயில்ல. அப்படியா? என்ன போட்ட காட்டு. இல்ல, கடைசியில இந்த வியூவுக்கு அலையிற கூட்டத்துல நீயும் சேர்ந்துட்டியா? போட்டுட்ட. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. ஐயோ, பார்த்தாதான் அடுத்தடுத்து வரும். ஒழுங்கா பாரு. கொஞ்சம் நீ வாழ்வதற்கு என்று கேப்ஷனையும் படிச்சாச்சு. அவ்வளவுதான். ஆள என்ன பண்றது? ஹலோ, என்ன ஹனி லாங்குவேஜ்? மிஷன் சக்சஸ். ஸ்டேட்டஸ் அவளை பார்க்க வைக்கிறதுக்குள்ள நான் ஸ்டேட்டஸ் ஆயிருவேன் போல. இன்னும் பார்க்கலையே. என்னடா? நீங்க கவலைப்படாதீங்க மாமா, இப்பதானே ஸ்டேட்டஸ் போட்டீங்க. நீங்க சும்மா அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுக்கு பிக் மம்மி, நீங்க தான் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். பார்த்தேன், இது சரியா வராது. ஏன்? என்ன புரியலமா? ஆனா அவளுக்கு என் மனசு புரிய வைக்க இருக்க. வேணாண்டா அன்பு. காதல் நட வைக்கிறதெல்லாம் அதோட புனிதத்தையே கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும்போது ஸ்டேட்டஸ்லாம் எதுக்குடா உனக்கு? பாத்தாளா பாத்தாளான்னு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்து பதுக்குப்பா உனக்கு இந்த தண்டனை. நேர்லயும் ஒரே நாள்ல காணாம போயிடும். அவ்வளவுதான் அதோட. அது என்னைக்கும் நிரந்தரம்டா. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலமா. அதான் நீ ஒண்ணும் பண்ண முடியாது அன்பு. நீ முதல்ல முயற்சி பண்ணு. அன்பு, ரொம்ப யோசிக்காத. இந்த திட்டம் போட்டு அறி கேளு. உன்னை விட என் பார்க்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம தப்பு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையும் அவங்களோட கடைசி வரைக்கும் அவங்களுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆசையா இருக்கு கண்மணி. உனக்கும் அந்த விருப்பம் இருந்தா தனியெல்லாம் எதுக்குமா? முதல்ல நீ சொல்லு அன்பு. நீயும் நிஜமாவே மாறி இருக்கேங்கிறத அவளுக்கு புரியும்டா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த யோசனை மாத்துண்டா அவளை. நீங்க சொன்னதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிக் மம்மி, வேற லெவல் பிக் மம்மி நீங்க. நான் பத்தி கவனமா பேசி, நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட நான் பேசணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா ஜெயிச்சிங்க. அவங்க போட்டோ மட்டும் போட்டிருக்கு. சுவை. தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள்.
நியாயமா உங்க 2 பேர் பேரோட போட்டோவை இல்ல போட்டிருக்கணும். நான் அவ பக்கத்துல இருக்கிற போட்டோவை எப்படி போடுவான்? கடுப்பா இருக்கு. எப்படி இருக்கு? என்ன ஜீவா எனக்காக சொன்னா நீ இப்படி பண்ண விட்டுருக்க மாட்டியே. எதுக்காக அதுல ஏன் முகத்தெல்லாம் போட்ட? ஏன் உனக்கு சங்கடமா இருக்கு? பிராண்டுக்கு முகமா இருக்கிறது தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதான் என்ன மெனு கார்டெல்லாம் என்ன ஓகே. உள்ள இருக்கிற முக்கியமான ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன கண்மணி எப்படி? இல்ல ஜீவா, இது உன்னோட கிரியேஷன். நீ ஏன் இப்படி போட்ட? நீ மட்டும் அந்த டிஷ்ஷோட பேரை சரியா சொல்லாம போயிருந்தா கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னு உங்ககிட்ட கேட்டதுக்கு இது ஜேபி ரஸ். நல்லா இப்போ அப்ப இத்தனை வருஷமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு செஃப் கோர்ஸ்ல ரெஸ்டாரண்ட் வாசல்ல போஸ்டர் பார்த்தல பின்னடா அவ ராங்கிகாரியா இருந்தாலும் இப்படி முன்னேறதுக்கு திறமெல்லாம் தேவையே இல்ல. 3 விஷயம் மட்டும் இருந்தா போதும். சரி, முதல்ல அந்த 3 விஷயம் என்னன்னு சொல்லு. முதல்ல இருக்கணும். ஓஹோ, புரியுது புரியுது. ஓ அப்படியா மேட்ரு. எதுக்கு ப்ரோ அடிச்சீங்க? என்னடா சொன்ன? டேய், என்ன மேல கை வைக்கிற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எதுக்கு அவன் மேல? இல்லன்னா உங்க வீட்டு பொண்ணு இப்படி யாராவது பேசினா சும்மா விடுவீங்களா? அவளோட திறமையா, அவளோட கேரக்டரை இப்படிதான் ஒரே நிமிஷத்துல கொச்சப்படுத்துவீங்களா? அதை கூட நான் மன்னிச்சிடுவேன். இனிமே இந்த மாதிரி நீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு. என்னாச்சு? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. என்ன நடந்தது? தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள்.
Gepatır ve